ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஆரம்பத்திலிருந்து சில காரியங்களை ஆழமாய் தியானித்துக் கொண்டு வருகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல முதல் காரியமாக நம்ம பார்த்தது கிறிஸ்தவன் என்றால் யார். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, கிறிஸ்தவன் யார் என்கிற கேள்விக்கு வேதத்துல நமக்கு என்ன விடை தருகிறது என்பதைத்தான் நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் யார் என்கிறதில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. சிலர் தங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பார்த்து இதுதான் கிறிஸ்தவமோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா வேதத்துல கிறிஸ்தவர்கள் யார், கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்யணும் என்பதை போன்ற பல குணாதிசயங்களை, சுபாவங்களை, கிரியைகளை, கடமைகளை நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதுல 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை நம்முடைய தியானத்துக்காக நாம் எடுத்துக் கொண்டிருந்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். அப்ப முதல் காரியத்தில் நம்ம பார்க்கும்போது, நான் யார், கிறிஸ்தவனாக ஆகின பிறகு நான் யாரு. அதுல சொல்லுது, கிறிஸ்தவனான பிறகு நீங்கள் இருளில் இருந்து ஒளியினிடத்தில் வந்தவர்கள். கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்னால உங்க வாழ்க்கை இருள். ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையை இயேசு வெளிச்சமாக்கி இருக்கிறார். இதுதான் எப்படி அப்படிங்கறத பற்றி நம்ம போன நிறைய ஆதாரங்களை வைத்து நம்ம தியானம் செய்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, தேவன் நம்மை அவர் வேறு பிரித்து அவர் தெரிந்தெடுத்துக் கொண்டார். எதற்கு தெரிந்தெடுத்துக் கொண்டார்? அந்த கேள்விக்கு விட வருது, அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்காக. யார் தெரிந்தெடுத்துக் கொண்டார்? தேவன் தெரிந்தெடுத்துக் கொண்ட பாத்திரங்கள் நாம. அடையாளம் 2, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதுதான் 2வது அடையாளம். கிறிஸ்தவனுடைய 2வது அடையாளம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மனிதர்கள் உங்களை ஒருவேளை தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உங்க பக்கத்து தெருவில் நீங்க யாருங்கிறது தெரியாம இருக்கலாம். ஆனா வேதத்துல போட்டிருக்கு, தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத அளவுக்கு, உங்களை நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறீங்களோ அதை காட்டிலும் அதிகமாய் தெரிந்திருக்கிறார். உடனே நீங்க நினைப்பீங்க, எனக்கு என்னை பத்தி தெரியாதா, என்னுடைய உள்ளும் புறமும் எனக்கு தெரியாதா, என்னை பற்றி தெரியாத விஷயத்தை ஆண்டவர் தெரிவார் அப்படிங்கறதுல ரொம்ப மிகப்படுத்தி சொல்றீங்க பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் மிகப்படுத்தி சொல்லல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க, உங்களுக்கு பதில் தெரியுதான்னு பார்க்கலாம். தினம் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த முடியை சீவுறீங்க, தலையை சீவுறீங்க. ஒரு நாளைக்கு தலையை சீவிட்டு அப்படி சீப்பை பார்த்தா ஒரு 10 முடி உழுது பாக்குறீங்க. தினம் ஷாம்பு போடுறீங்க, ஹேர் கட் பண்றீங்க, ட்ரிம் ஆகி வைத்துக் கொள்ளுகிறீர்கள், நரைச்சு போச்சுன்னா கலர் கூட அடிக்கிறீங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க தினம் பாக்குறீங்களா முடி, எத்தனை முடி இருக்கு உங்க தலையில? உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. தினம் பார்த்து, தினம் சீவி, தினம் எண்ணெய் போட்டு, தினம் கழுவி, தினம் அலங்காரம் பண்ணி, தினம் பாக்குற நம்முடைய முடியை ஒரு நாளாவது நீங்க எண்ணி பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாது. ஆனா வேதத்துல போட்டிருக்கு, உங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் முடியெல்லாம் கூட எண்ணி வச்சிருக்கிறாரா. அவைகளில் இன்னைக்கு எத்தனை முடி கீழே விழ வேண்டும் என்பது கூட தேவனுடைய ஆதீனத்தில் இருக்கிறது. அதனால நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியாத அளவெல்லாம், தெரியாத விஷயமெல்லாம் உங்களை குறித்து உங்கள் ஆண்டவருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். அடுத்த வார்த்தை என்ன சொல்ல போகிறீர்கள் என்பது தேவனுக்கு தெரியும். ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து சொல் பிறப்பதற்கு முன்பாக அடுத்து இன்ன வார்த்தை தான் சொல்ல போறான் என்பது தேவனுக்கு தெரியும். முடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கிறது. வேதத்துல போட்டிருக்கு, தலையில இருக்கிற முடியெல்லாம் கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறாராம். அப்ப உங்களை குறித்து ஆழமாய் தெரிந்து கொண்டவர் தேவன். இதுல இந்த வசனத்துல போடப்பட்டிருக்கிற இந்த தெரிந்து கொள்ளுதல் என்பது வேற, செலக்ட் பண்றது. இந்த தெரிந்து கொள்ளுதல் என்பது வேறு. இதுல என்ன போட்டிருக்கிறாருன்னு சொன்னா, புண்ணியத்தை அறியும்படிக்காக கர்த்தர் உங்களை அந்தகாரத்தின் இருளிலிருந்து வெளியே தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த தெரிந்தெடுப்பு என்பதுக்கு பேர் செலக்ட் பண்றது அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த இடத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தில் போட்டிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அழைக்கப்பட்டவர்கள் என்றால் என்ன, தேவனால அறிந்து கொள்ளப்பட்ட அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் என்ன? இதை நம்ம பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். நம்ம அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். எங்க பகுதியில கடற்கரை இருக்குது. தினம் மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கு ராத்திரி போவாங்க.
ராத்திரிலாம் மீன் பிடிப்பாங்க, வலை வீசி. ஸ்ட்ரீமர்ல போறவங்க இருக்கிறாங்க, கட்டுமரத்துல போறவங்க இருக்கிறாங்க, படகுல போறவங்க இருக்காங்க. போய் நிறைய வலைகளை இழுத்து மீன் பிடித்து கொண்டு வருவார்கள். மீன் பிடிச்சிட்டு காலையில கரை சேருவாங்க. அவர்கள் வீசின வலையில எத்தனையோ விதமான மீன்கள் வந்து விழுந்திருக்கும். ஆனா நல்ல மீனவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அதை கரையில கொண்டு வந்து போட்டு எந்த மீன் தேவையோ, நல்ல மீன் உபயோகப்படுமோ, வியாபாரத்துக்கு உபயோகப்படுமோ, சமையலுக்கு உபயோகப்படுமோ, அந்த மீன்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மீதியை கடற்கரையில எரிஞ்சிட்டு போயிருவாங்க. அழைக்கப்பட்டவர்களுக்கும் அதுல இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. கர்த்தர் எல்லாரையும் அழைச்சார், சிலரை தெரிந்து கொண்டார். ஆனா வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களான உங்கள் எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அழைப்பு என்பது உலகம் முழுசுக்கும் கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அழைப்பு எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அழைப்பு என்பது ஓபன் டு ஆல், எல்லாருக்குமே அழைப்பு இருக்குது. ஆனால் சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். யாரை தெரிந்து கொண்டார் நீங்க கேட்கலாம். அப்ப கிறிஸ்தவர்கள் யாவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதத்துல போட்டிருக்கு. அழைப்பு என்பது உலக மனிதர்கள் யாவருமே அழைக்கப்பட்டவர்கள். இருளில் இருக்கிறவர்கள், பொல்லாத கிரிகளில் இருக்கிறவர்கள், அவநம்பிக்கையில் இருக்கிறவர்கள், வியாதியில் இருக்கிறவர்கள், வருத்தப்பட்டு சுமை சுமக்கிறவர்கள் எல்லாருமே அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவனாய் மாறி இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். இதுதான் வேத வசனத்துல போட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவர்களா? ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் தம்முடைய அளவில்லாத பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார் பாருங்க, யோவான்ல 15வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உங்களுக்கு என்னை தெரியாது, நீங்க என்னை தெரியல. ஆனால் நானே உங்களிடத்தில் இறங்கி வந்து உங்களை வேறு பிரித்து அழைத்து உங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்கிறார் கர்த்தர். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல முறைகள் நான் சிந்தித்து பார்க்கிற ஒரு காரியம் இதுதான். கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று வேத புஸ்தகத்துல போட்டிருக்குது. உளையான சேற்றிலிருந்து, விக்கிரகங்களுக்கு நடுவில் இருந்து, பொல்லாத கிரிகளுக்கு நடுவில் இருந்து, தேவனை அறியாத அவநம்பிக்கை என்ற ஒரு கூட்டத்திலிருந்து, என்ன நல்லா சொல்லணும்னா, தேவனே இல்லை என்று சொல்லுகிற ஒரு இனத்திலிருந்து, கூட்டத்திலிருந்து கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். என் வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்தது. நான் யோசிச்சு பார்ப்பேன், கர்த்தர் ஏன் என்னை தெரிந்து கொண்டார் என்று நான் நினைச்சு பார்ப்பேன். என்ன திறமை எனக்குள்ள இருக்கிறது என்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு ஆபீஸ்ல பல பேர் வேலை செய்யலாம், ஒரு ராணுவத்திலே சில பேர் வேலை செய்யலாம். ராணுவத்திலே ஒரு மனிதனை தேர்ந்தெடுப்பதற்கு செலக்ஷன்ல ஒரு மனிதனுக்கு விசேஷ குணாதிசயங்கள் இருந்தால் தான் தேர்ந்தெடுப்பார்கள். எல்லாரும் நம்ம என்னை மாதிரி ஆள்லாம் போய் நின்னா உடனே ராணுவத்துக்கு ஆள் எடுத்து விட மாட்டார்கள். என்ன செஞ்சுப்பாங்க? சுற்றளவு, மார்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு பாப்பாங்க, உயரம் தாண்டது எவ்வளவு வேகமா தாண்டாங்கன்னு பாப்பாங்க, எவ்வளவு அந்த ஹைட்ல மேல போய் நிக்கிறாங்கன்னு பாப்பாங்க, போல் வால்ட் எவ்வளவு தூரம் வந்து அவங்க தாண்டாங்கன்னு பாப்பாங்க, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதெல்லாம் பாப்பாங்க, எவ்வளவு தூரம் அவர்களால நல்ல தம் பிடிச்சு வேகமா ஓட முடியுதுன்னு பாப்பாங்க. அதெல்லாம் இருக்கிறவர்களை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரே, எனக்குள்ள என்ன விசேஷ குணம் இருக்குது? நான் சிந்திச்சு பார்த்தேன், என்ன விசேஷ குணம் இருக்குது? நான் எல்லாரும் மேலும் அன்புள்ளவன் என்பதற்காக தெரிந்தெடுத்தாரா? இல்ல. ஏனென்றால் நான் யாவர் மேலும் அன்புள்ளவன் அல்ல. எல்லாருடைய காரியத்தையும் ஏற்றுக்கொண்டு பொறுத்து போகிறவன், சாந்த குணம் உள்ளவன் இல்ல. நான் சாந்த குணம் உள்ளவனும் இல்ல. நல்ல பரிசுத்தமானவன், பரிசுத்தமான மனிதன் இல்ல. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு பெரிய குடிகாரனா இருந்தவன், பொல்லாத கிரிகளிலே ரொம்ப ஈடுபட்டு இருந்தவன், ஸ்ட்ரைக் பண்ணவன், கல் இருந்தவன், ஜெயிலுக்கு போனவன், எல்லாம் செஞ்சிருக்கிறேன். அப்ப நான் சிந்திச்சு பார்த்தேன், கர்த்தர் எதற்காக என்னை தெரிந்தெடுத்துக் கொண்டார்? ஒரு நல்ல பிரசங்கியார், அதுக்காக தெரிந்தெடுத்தார். நல்ல கர்த்தருடைய வார்த்தையை தெளிவா பேசுவான், அதுக்காக தெரிந்த இல்ல, அதுவும் இல்ல. எனக்கு பேச தெரியாது, கர்த்தர் அதனாலும் தெரிந்தெடுக்கல. சிந்திச்சு பார்க்கிறேன், கர்த்தர் ஏன் நம்மை தெரிந்து கொண்டார்? என்னை தெரிந்து கொள்ள காரணம் என்ன? வேத வசனத்துல ரோமர் 11:5 போட்டிருக்கு, இந்த தெரிந்து கொள்ளுதல் என்பது உங்களுடைய அந்த திறமைகளின் அடிப்படையிலே உண்டாகலையா, தேவனுடைய கிருபையின் அடிப்படையிலே உண்டாகிறதா. நீங்கள் எந்த திறமை உள்ளவர்கள் என்பதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நான் நிறைய படிச்சிருக்கிறேன், அதற்காக கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை. நான் நல்ல அனுபவசாலி, கர்த்தர் அதற்காக என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் நல்ல ஒரு மனிதன், கர்த்தர் அதற்காக என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் எந்த தவறு செய்யாத ஒரு மனிதன், கர்த்தர் அதற்காக என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் நல்ல ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு மனிதன், கர்த்தர் அதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. இது தேவனுடைய கிருபையினாலே உண்டாயிற்று. தேவன் நம்மை அழைத்தது
நம்மை அறிந்து கொண்டது, நம்மை அனுப்புவது, நம்மை தெரிந்து கொண்டது கர்த்தருடைய கிருபையினால் உண்டாயிற்றாம். ரோமர் 11:5 அப்படித்தான் போட்டிருக்கு. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினால் உண்டாகும் அந்த தெரிந்து கொள்ளுதலின் படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது என்றார். அப்ப கர்த்தர் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. இது கிருபையினால உண்டாச்சாம். உங்கள் ஊர்ல எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க, எத்தனை கோடி பேர் இருக்கிறார்கள், உங்களுடைய இனத்தால் எத்தனை பேர் இருக்கிறார்கள், உங்க பக்கத்து வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, உங்க ஸ்ட்ரீட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்பது கிருபையிலே உண்டாச்சு. முழுக்க முழுக்க கிருபை. கிருபை தேவனுடைய மகா பெரிய இரக்கம். அருகதையற்ற ஒருவன் மேல் காண்பிக்கப்படும் அளவற்ற இரக்கத்திற்கு பேர் தான் கிருபை. சில கிறிஸ்தவ வார்த்தைகள் இருக்கிறது, நமக்கு அர்த்தம் புரியாத வார்த்தைகள். இந்த கிருபை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரியாமலே உபயோகப்படுத்தி கொண்டிருப்போம். கிருபை என்றால் இன்னைக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கலாம். அருகதையற்ற ஒருவன் மேல் செலுத்தப்படும் அளவற்ற இரக்கத்திற்கு பேர் கிருபை. பாருங்க, ஒரு மனிதன் பிச்சை கேட்கிறான் நம்ம இடத்துல வந்து, அவனுக்கு எவ்வளவு போடலாம்? ஒரு ரூபா போடலாம், அது அவருடைய தகுதி. ஒரு 5 ரூபா போடலாம், அவருடைய தகுதி. ஏன் ஒரு 50 ரூபா கூட போடலாம். கொஞ்சம் இரக்கம், அதிகபட்ச இரக்கம். அந்த மனிதனுக்கு நம்முடைய சொத்தையை எழுதி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. வந்து நம்ம இடத்துல பிச்சை கேட்டவனுக்கு முழுசா நம்ம இடத்துல இருக்க எல்லாவற்றையும் கொடுத்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது பேர் தான் கிருபை. கர்த்தர் நம்மிடத்தில் காண்பித்தது இரக்கம் மாத்திரமல்ல, கிருபை. இந்த அளவற்ற கிருபையினால் தான் கர்த்தர் நம்மை அழைத்து நம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அழைப்பு பெற்றுக்கொண்ட பெரிய கூட்டம் இருக்குது. ஆனால் அந்த கூட்டத்துக்கு நடுவிலே ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தேவனுடைய சொந்த ஜனமாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய கிருபையினால் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. அப்படியானால் கர்த்தர் என் மேல எவ்வளவு பெரிய இரக்கத்தை பாராட்டி இருக்கிறார். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான். அப்ப எனக்கு எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்க வேண்டும். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம் அல்லது எவ்வளவு பெரிய ஒரு அந்த மகிழ்ச்சி, ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். இப்ப எலெக்ஷன் வருது, அடுத்தாப்புல எலெக்ஷன் வரும்பொழுது பாருங்களேன், எலெக்ஷன்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் கையிலே அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிறது. மக்கள் ஏகோபித்து ஒரு பெரிய கூட்டம், மெஜாரிட்டி மக்கள் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தால் அந்த எலெக்ஷன்ல தேர்தல்ல அந்த மனிதன் முதலமைச்சராக மாறிவிடுகிறார், அல்லது அமைச்சர்களாக மாறிவிடுகிறார்கள், எம்எல்ஏக்களாக மாறிவிடுகிறார்கள். அவர் கையில் அதிகாரம் கொடுக்கப்படுது. ஒரு சக மனிதனால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு மனிதனுக்கே இத்தனை அதிகாரங்கள் கொடுக்கப்படுமானால் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. மனிதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கே இத்தனை நன்மைகளும் மேன்மைகளும் அதிகாரங்களும் கொடுக்கப்படுமானால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்லாகியங்கள் எவ்வளவு இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். வேதத்தில் அதைத்தான் போட்டிருக்கு. கர்த்தர் என்னை அழைத்து தேர்ந்தெடுத்தார், பெரிய கூட்டத்தின் நடுவிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார், இந்த ஊரின் நடுவிலிருந்து கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தார், உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தார். லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தர் அழைப்பு கொடுத்து அதில் என்னை கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தின் புத்திரராகும்படிக்கு தேர்ந்தெடுத்தார். இது கிருபையினால் உண்டானது, என்னுடைய தகுதியினால் திறமையினால் உண்டானது இல்ல. சிலர் கொஞ்ச நாளைக்கு பிறகு அப்படிதான் நினைச்சிடறாங்க, எனக்கு என்னமோ மறைவாக சில திறமைகள் இருந்திருக்கிறது, அதனால கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இல்ல இல்ல, எந்த மனிதனையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்தது அவருடைய கிருபையினாலதான், வேற எதனாலும் அல்ல என்று வேத புஸ்தகத்துல போட்டு. எதற்காக நம்மை தெரிந்தெடுத்தார்? வேதத்துல போட்டிருக்கு, எதற்காக தெரிந்தெடுத்தார்? எதற்காக? ஒரு நோக்கம் இருக்கணும்ல. எலெக்ஷன்ல எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு நோக்கம் இருக்குது. நமக்கு நல்லாட்சி செய்வார்கள், ரோடு போட்டு கொடுப்பாங்க, குடிக்க தண்ணி கொடுப்பாங்க, கரண்ட் நல்ல நல்ல வசதி செய்து கொடுப்பார்கள். நம்ம எவ்வளவு எதிர்பார்த்து செய்யறோம், அவங்க செய்யறாங்க செய்யல, அது வேற. ஆனா நம்முடைய மனசுல ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர்களை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. இவங்க வந்தா நமக்கு நல்ல ஆட்சி கொடுப்பார்கள், அவர்களும் எவ்வளவு வாக்குறுதிகளை அள்ளி வழங்குறாங்க, இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்றாங்க. அதற்காக நம்ம அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்? அடுத்து அந்த கேள்வி வருது. வேதத்தில் அதற்கு முதல் விடை சொல்லுகிறது பாருங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய பிற்பகுதியில் நீங்கள் எடுத்து பார்த்தால், நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆகும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம். கர்த்தர் நம்ம எதற்கு தெரிந்தெடுத்துக் கொண்டாராம்? தேவனுக்குள், கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர்கள் ஆகும்படிக்கு. அவருக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ, அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் உண்டோ, அவர் கைகளில் எத்தனை வல்லமைகள் உண்டோ, அதற்கு எல்லாத்துக்கும் நானும் சுதந்திரவாளியாகும்படிக்காக கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார். இயேசு இந்த உலகத்தில் வெளிப்படுத்தப்பட்டு வந்து பிசாசை வென்று ஜெயித்து
அவன் கையில் இருந்த அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டார். அந்த சுதந்திரத்துக்கு உங்களை பங்குதாரர்கள் ஆக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். இவ்வளவு பெரிய சுதந்திரம் நானே வைத்துக் கொள்வதற்கல்ல, என்னை பின்பற்றுகிற என் பிள்ளைகளுக்கு நான் யாரெல்லாம் உளையான இடத்திலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறேனோ அவர்களுக்கு கொடுப்பதற்காக இவைகளை சுதந்திரமாய் பெற்றுக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அவர் கர்த்தர் தம்முடைய கைகளில் வைத்திருக்கிற எல்லாமே உங்களுக்காகத்தான் அவர் பெற்றுக்கொண்டார். அவர் வைத்திருக்கிற அதிகாரம், அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அவர் கொடுக்கிற ஜீவன், நித்திய ஜீவன், அவர் கொடுக்கிற நன்மை, அவர் கொடுக்கிற மகிழ்ச்சி, சமாதானம், எல்லாவற்றுக்கும் உங்களை உரிமையாளர்கள் ஆக்குவதற்கு நான் சேர்த்து வச்சிருக்கிற இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்துக்கு சொத்துக்கும் யாரெல்லாம் பங்குதாரர் ஆக்க வேண்டும் என்று கர்த்தர் பார்த்து யாரை தேர்ந்தெடுத்தாரோ அவர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது, அதுல பெரிய பங்கு இருக்குது. தேவனுடைய சொத்து அளவிட முடியாதது, தேவனுடைய வல்லமை அளவிட முடியாதது, தேவன் கைகளில் இருக்கிற அதிகாரம் அளவிட முடியாதது, வானம் கொள்ளாதது. நாம் பார்க்கக்கூடிய வானம், வானத்துல பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள், வானத்துல பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான அதிகாரங்கள் எல்லாம் தேவன் சொன்ன ஒரு வார்த்தையிலே உண்டாக்கப்பட்டதான். ஒரு வார்த்தை, வானத்தையும் பூமியும் பார்த்து உண்டாக கடவது என்று சொன்னார், அது உண்டானது. அப்படியான ஒரு வார்த்தை சொன்னாலே இவ்வளவு பெரிய காரியத்தை உருவாக்க முடியும்னா வார்த்தைகளின் அதிகாரியாகிய கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவரா இருப்பார் பாருங்க. இந்த வல்லமைக்கு நாம் அதிகாரிகளாக இருக்கிறோம். அந்த தேவன் தான் பெற்று வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஜெயத்திற்கும் வெற்றிக்கும் சுதந்திரர்களாக மாற்ற, உங்களையும் உரிமைதாரராக மாற்ற கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். யாக்கோபு புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுகிற, பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய ஏழை தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக்கவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரமாக்கவும் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லையா? கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டாராம்? தம்முடைய ராஜ்யத்திலே உங்களை கொண்டு போய் சுதந்திரவாளிகளாய் மாற்ற, சுதந்திரவாளிகளாய் நிலைநிறுத்த கர்த்தர் உங்களை உளையான சேற்றில் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப நமக்கு தெரியும், கர்த்தர் என்னை கூப்பிட்டதனுடைய நோக்கம் என்னன்னா, வேலை வாங்குறதுக்கு இல்ல, வேலை செய்ய சொல்றதுக்கு இல்ல, தான் அவருடைய கைகளில் வைத்திருக்கிற அதிகாரத்தை, தான் பெற்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் உங்களை உரிமை உள்ளவர்களாக மாற்ற. அவர் எத்தனை நன்மைகளை தம்முடைய கைகளில் வைத்திருக்கிறார் பாருங்க, எத்தனை அதிகாரங்களை அவருடைய கையிலே வைத்திருக்கிறார் பாருங்கள். இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நம்மை சொந்தக்காரர்களாக மாற்ற கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாராம். எவ்வளவு பெரிய அழைப்பு, மகா பெரிய ஒரு அழைப்பு. இதற்கு பங்குதாரர்களை மாற்றும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்து தேர்ந்தெடுத்துக் கொண்டார். ஒரு மனிதன் அக்பருடைய சபையில ஒரு ஆள் வந்து கேட்டான், அக்பர் ராஜா, நீங்கள் நேற்றைய தினத்திலே சொற்பொழிவு செய்யும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த தேசத்தில் இருக்கிறவெல்லாம் என்னோடு கூட உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னீங்க. நான் உன்னுடைய உடன் பிறந்தவனா இருந்தால் உங்களுடைய ஆஸ்தியில சொத்துல எனக்கு ஒரு பங்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்பொழுது அவர் சொன்னார், அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள போயிட்டு வந்து சொன்னார், அவன் கையில 2 காசை கொடுத்து சொன்னார், என் சொத்தை நான் பங்கு போட்டு இந்த தேசத்துல இருக்கிற எல்லா மக்களுடைய பேர்ல வச்சு பங்கு போட்டு பார்த்தா ஒரு ஆளுக்கு 2 காசு தான்ப்பா வருது, இதுதான் உன் பங்கு, எடுத்துட்டு போன்னு சொன்னார். நம்முடைய தேவன் ஒரு அக்பர் மகாராஜாவை போல அல்ல. அவருடைய சொத்தை பங்கு வச்சா நமக்கு 2 காசு வராது. தேவனுடைய ஐஸ்வர்யம் அளவில்லாதது, தேவன் சேகரித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அளவில்லாதது. அவைகளுக்கு உரிமைதாரர்களாக மாற்றும்படிக்காக கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தெரிந்தெடுத்துக் கொள்ளுகிறார். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகாபெரிய சிலாகியத்தை குறித்து வேதம் சொல்லுது. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில், விலையேற பெற்ற ரட்சிப்பு அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். யாரை தெரிந்தெடுத்துக் கொண்டாரோ அவர்களுக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்துக் கொண்டாரா என்று. ஆமா, கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறனால்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உலகத்திலிருந்தும் பொல்லாங்கிலிருந்தும் அசுத்தத்திலிருந்தும் பிசாசிடத்திலிருந்தும் பொல்லாத கிரிகளிலிருந்தும் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். யாரை தெரிந்து கொண்டார்களோ அவர்களை ரட்சித்திருக்கிறார். அவர் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்பி இருக்கிறார். 2வது, கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு விசுவாசத்தை அளவில்லாமல் கொடுக்கிறார் என்று இந்த தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்தார். அருகதை இல்லாத நம்மை கிருபையினால் தேர்ந்தெடுத்தார். நம்ம கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த தேர்ச்சி என்பது யாருக்கு கிடைக்காத ஒரு சிலாகியம், பெரிய சிலாகியத்தை பெற்றிருக்கிறோம். அதை நம்ம கவனமாக உணர்ந்து இந்த சிலாகியத்தை இழந்து விடாமல் கண்மணி போல பராமரித்து காத்து கொண்டு இடைவிடாமல் கர்த்தரை சேவித்து
நாம் பெற்றிருக்கிற இந்த மகாபெரிய சிலாகியத்தில் நிலையத்தில் இருக்க நம்ம பிரயாசப்படணும். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி மன்றாடி ஒரு சிறு ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய தேவன் தாமே தம்முடைய அளவில்லாத ஐஸ்வர்யத்தை பெரும் அளவுக்கும் உங்களை வலப்புறம் இடப்புறம் வழிவிலகாமல் சாயாமல் நிலை நிற்க பண்ணுவாராக. ஆமென். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் விண்ணப்பிக்கிறதற்கும் அதிகமான கிரியைகளை நிறைவேற்றுகிறவரே, இன்று நாங்கள் தெரிந்து கொண்டதைப் போல நாங்கள் சாதாரண மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். தேவன் எங்களை உன்னத நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். விலையேற பெற்ற ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்காக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். விலையேற பெற்ற தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு உரிமையுள்ளவர்களாக மாற்றும்படிக்காக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் யாவும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உம்முடைய ஜனங்களுக்கு இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய அளவில்லாத வாக்குத்தத்தங்கள் யாவற்றுக்கும் உரிமையுள்ளவர்களாக நீர் எங்களை அழைத்து தேர்ந்தெடுத்திருக்கிறீர். இந்த பரிபூர்ணமான விசுவாசத்தோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். அப்பா தேவனே, நீர் தேர்ந்தெடுத்துக் கொண்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று நீர் வைத்திருக்கிற எல்லா ஸ்லாகியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். நீர் கொடுக்கிற உம்முடைய எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். சபிக்கப்பட்ட குடும்பங்கள், ஆசீர்வாதம் இல்லாத குடும்பங்கள், அவலட்சணமான காரியங்களிலே சிக்கியிருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு கர்த்தராகிய தேவனால் தெரிந்தெடுக்கப்படும்படிக்காக நான் விரும்புகிறேன். பொல்லாத இருள் அந்த குடும்பங்களை விட்டு வெளியேறி போகட்டும் ஆண்டவரே. ஒருவேளை கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தும் இன்னும் ஆண்டவரே அதை குறித்தவர்கள் சம்பூர்ணமாய் அறியாததினாலே பிசாசு அவருடைய குடும்பங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார். இயேசுவின் நாமத்தினால் அவருடைய கண்கள் திறக்கப்படும்படிக்காக நான் விரும்புகிறேன். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். சாத்தானுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை, வியாதிக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை, பொல்லாத கிரிகளுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. தேவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை நம்மை பிழைப்பூட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிற நல்ல ஸ்லாகியத்திற்காக நன்றி பாராட்டுகிறேன். எங்கள் தேவைகளிலே நீர் எங்களை சந்திக்கிறவராக, எங்களை பலப்படுத்துகிறவராக, கிருபையிலே ஊன்ற கட்டுகிறவராக எங்கள் முன்பாக நீர் கடந்து போகும்படிக்காக நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் மறைந்து போகட்டும். தேவன் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை எங்கள் இருதயங்களிலே துளிர்விட்டு எழட்டும். ஆண்டவரே, கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எத்தனை அதிகாரம் நிறைந்தவர்கள், எத்தனை மகிழ்ச்சி நிறைந்தவர்கள், எத்தனை ஆசீர்வாதம் நிறைந்தவர்கள், எத்தனை கிருபையிலே ஊன்ற கட்டப்பட்டவர்கள். ஆமா ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேர்ந்தெடுத்தீரே, உளையான இடத்திலிருந்து எங்களை தேர்ந்தெடுத்தீரே, விக்கிரங்களுக்கு நடுவிலிருந்து எங்களை தேர்ந்தெடுத்தீரே, பொல்லாத விபச்சார சந்ததியிலிருந்து எங்களை தேர்ந்தெடுத்தீரே, நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்காக எங்களை தேர்ந்தெடுத்தீரே. இந்த தேர்ந்தெடுப்பு எத்தனை விசேஷமானது, எத்தனை ஆச்சரியமானது. இதை நாங்கள் எவ்விதத்திலும் இழந்து விடாதபடிக்கு உலகத்தின் கிரிகளினாலோ, உலகத்தின் பொல்லாத காரியங்களினாலோ, உலகத்தின் ஆசாபாசங்களினாலோ கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த தேர்ந்தெடுப்பை இழந்து விடாதபடிக்கு கர்த்தரைகளை தடுத்து ஆட்கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின தேவன் எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய வல்லமையை பெருக பண்ணும்படிக்காக நான் விரும்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களிலும் தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படிக்காக நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய கரம் மகிமையான கிரிகளை நிறைவேற்றும்படிக்காக விரும்புகிறேன். உம்முடைய புதிய காரியங்கள் அந்த குடும்பங்களிலே ஊற்றப்படும்படிக்காக நான் விரும்புகிறேன். அவருடைய துன்ப முகங்கள், துக்க முகங்கள் மறைந்து போகட்டும். புதிய வெளிச்சம் அவருடைய இருதயங்களிலே ஆண்டவரை பிரகாசித்து தோன்றட்டும். தேவனுடைய ஆண்டவரை நம்பிக்கையும் கர்த்தருடைய கிருபையும் உம்முடைய பிள்ளைகள் மேல் நிறைவரமாய் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அவரோடு பேசுகிற தேவனாக இருந்திரலும். நீர் காண்பிக்கிற புதிய பலத்தினால் அவர்களை மூடியறலும். அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் பரத்திலிருந்து சந்தித்தரலும். அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் விடுதலையும் நீர் பரத்திலிருந்து கட்டளையிட்டரலும். புதிய பலத்தினாலும் மகிமையினாலும் அவர்களை மூடும். இந்த குடும்பங்களில் நம்பிக்கையற்று போனவர்களை நினைவு கூறுகிறேன். அவர்களை நம்பிக்கையின் ஆவினாலே நிரப்பும். தேவனே, அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான நற்கிரிகளினாலும் அவர்களை முடிசூட்டும். பராமரிக்கிற உம்முடைய வல்லமை அவர்களோடு கூட வெளிப்படும்படிக்காக நான் விரும்புகிறேன். நீரே தேவன் என்பதை எங்கள் வாழ்க்கையின் பரிபூர்ணமாக நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு அனுகிரகம் தந்தரலும். உம்முடைய புதிய பலத்தினாலும் ஆசீர்வாதத்தின் மேன்மையினாலும் மகிமையின் அனுபவத்தினாலும் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நீ ஊன்ற கட்டப்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வதிக்கிற கரங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய வியாதி படுக்கை நீர் மாற்றுவதற்காக நன்றி. அவருடைய வேதனைகளை புறம்பாக்குவதற்காக நன்றி. பலத்தின் மேல் பலன் அவர்கள் அடையும்படிக்காக கிருபை பாராட்டுவதற்காக நன்றி. தொடர்ந்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கரம் நீட்டும், தொடும், மகிமைப்படுத்தும், தேவைகளை சந்தியும், பலத்தின் மேல் பலனடைய அவர்களுக்கு உதவி செய்யும். மகாபெரிய இரக்கங்களினால் அவர்களை மூடிக்கொள்ளும்.
உங்களுடைய புதிய ஆசீர்வாதத்தினால் காத்துக்கொள்ளும். எல்லா பொறுப்புகளையும் ஏற்று அங்கீகரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை நிறைவேற்றவும், அவர் தாம் சொன்னதைப் போலவே உளையான சேற்றிலிருந்து உங்களை அழைத்து வேறு பிரித்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பெரிய சிலாகியம் உங்க வாழ்க்கையில எப்பவுமே நிலைச்சிருக்கணும். கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். அந்த காரியத்திலிருந்து வழிவிலகாதபடிக்கு என்றைக்கும் ஜீவித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை பரியந்தம் இந்த தேர்ந்தெடுப்பிலே நிலைத்து நிற்க வேண்டும். அதுக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணணும், தொடர்ந்து வேதம் வாசிக்கணும், கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து கொண்டே இருக்கணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை விடாமல் கரம் பிடித்து வழி நடத்தப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் துணி, தபால் பெட்டி எண் 23, ராமநாதபுரம் 623501, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 0456730984 மற்றும் 221476.